ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு என்டர்டெய்னிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணாலோ அண்ட் அதுவும் இல்லை எனக்கு ஏதாச்சும் ஒரு பயனுள்ள தகவல் இந்த வீடியோவில் கிடைச்சிது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலோ மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அண்ட் ஹோப்ஃபுல்லி எல்லாருமே நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி அப்படின்னா இது லாஸ்ட் சண்டே நடந்த ஒரு விஷயந்தான் இந்த vlog நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் சண்டே மார்னிங் மார்கழி 6ஆம் தேதி காலையில் எழுந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து சப்பாத்தி செய்யலான்னு மாவு பிணைஞ்சிட்டு இருந்தேன். அப்போ ஹஸ்பண்ட் வந்து மாடிக்கு போனோன்னே என்னையும் யாதவ குட்டியும் சீக்கிரமானு கூப்பிட்டாங்க. அப்படியே மாவு பாத்திரத்தை தூக்கிட்டே மேலே போய் பார்த்தா இந்த சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்கேருந்து வந்தாங்க எப்படின்னு தெரில, பட் வாஷிங் மிஷின்குள்ளே கடந்ததாக ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அவங்கள அப்படியே பொறுமையாக வெளியே எடுத்து விட்டு உயிர் இருக்கா என்னன்னு பார்த்து கொஞ்சம் சன்லைட்லாம் பட வச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் நாங்கள் விட்டுட்டு கீழே வந்துட்டோம். பட் அடுத்து 2 hours கழிச்சு நாங்கள் மேலே போய் பார்த்தோம், அவங்க மேலே இல்லை, பறந்துடுச்சு போல். ஸோ எனிவேஸ் ஒரு உயிரை காப்பாற்றிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் அன்னைக்கு டே வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. பிக்னிக் எந்த ஊர் பிக்னிக்கு? காரமடை ரங்கநாதர் பார்க்கறதுக்கு எவ்வளோ பிக்னிக் கிளம்பிட்டோம். நல்லா இருக்கா? இது வந்து ஜஸ்ட் 299க்கு டிமார்ட்ல வாங்கினேன். 2-3 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் டிமார்ட்டோட. ஆமாங்க, நாங்கள் வந்து பிக்னிக் கிளம்பிட்டோம். வெளியூர்லாம் கிடையாது, நம்ம லோக்கலில் தான். வெள்ளியங்காடில் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ரிஜியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு புதுசாக ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வாங்கியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் அங்கே போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். மெயினாக இந்த ட்ரிப் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்காகவும் எங்களோட பார்ட்னர்ஸ்க்காகவும் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஏன்னா ஹாலிடேஸில் இருக்காங்க, பெருசாக வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை எங்கேயும் கூட்டிகிட்டு போன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ தட் இது ஒரு ட்ரிப்பாக இருக்கட்டும், அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இதை பிளான் பண்ணோம். அண்ட் இந்த வீடியோவோட எண்டிங்கில் ஒரு ரெசல்யூஷன் வந்து நான் எடுத்திருக்கேன். 2025ஓட ரெசல்யூஷன் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். அந்த ரெசல்யூஷன் என்னங்கிறத ரொம்ப கோவமாக ஹார்ஷாக தான் நான் இதில் கன்வே பண்ணியிருக்கேன். என்னங்கிறத ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு சரியாக தப்பானு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் இன்னொன்று என்னென்னா ஒரு 4 பேருக்கு தேங்க்கும் பண்ண வேண்டியிருக்கு, அதையும் நான் இந்த வீடியோவில் பண்ணிடுறேன், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஹாய் ஹிந்து ரகவதி. அண்ட் எல்லாருமே ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. என்னென்னா நாங்கள் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு பொருள் வந்து எடுத்துகிட்டு போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நந்தினி வந்து அவங்க வீட்டிலேருந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. பிகாஸ் நம்ம வீட்டில் வந்துட்டு பிரியாணி பாத்திரம், அடுப்பு இதெல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய திங்ஸ் எடுக்க வேண்டி இருந்தனால 2 ஃபேமிலி ஜாயின் பண்ணி ஒவ்வொரு காரில் ஆளுக்கு ஒரு காரில் போயிட்டோம். ஸோ வந்துட்டு போகிற வழி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சன்செட்க்கு அப்புறம் கிளம்பணும். ஸோ வந்து மார்கழி மாதம் வேறையா சில்லுன்னு பனி கொட்ட ஆரம்பிச்சு. அண்ட் நாங்கள் போன ரூட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரு மினி ஊட்டி மாதிரி இருந்ததுங்க. லைக் வந்து என்னென்னா யூபின் பென்ஸ்லாம் இருந்தனால ஒரு ஊட்டி போகிற ஃபீல்லையே நாங்கள் போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் போகிற வழியெல்லாம் அப்படியே நம்ம ரசிச்சுட்டே போகலாம். அவ்வளோ அழகான ஒரு வழி அண்ட் அவ்வளோ அமைதியாக இருந்தது. பட் குவைட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ரூட் தான் வச்சுக்கோங்களேன். 6-7 o'clock மேலே லைக் இருட்டாயிடுச்சு அப்படின்னா அந்த ரூட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ஃபேமிலியோட போகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் அதனால வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியராகவே இருட்டுக்குள்ளே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டு சன் செட் ஆகிறதுக்குள்ளேயே லைக் இருட்டுக்குள்ளேயே நாங்கள் வந்து அங்கே போய் போக வேண்டிய இடத்த போய் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போன உடனே வந்துட்டு என்ன பிளான்னா ஃபஸ்ட்டு சமையலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம், அதுக்கப்புறமா உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பிளானோட தான் ப்ரீ பிளான்ட், பயங்கரமான ப்ரீ பிளான்டோன்னு தான் போகணும். எங்களோட கிராசரி ஷாப்பிங் வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். ஸோ வந்துட்டு போனோடனே பக்கத்தில் வந்து ஒரு ஜாதிப்பூ தோட்டம் இருந்தது. பார்த்தோன்னே குஷி ஆகிட்டேன் நான். பட் என்னென்னா அவங்களே அங்கே தான் புதுசாக லேண்ட் வாங்கியிருக்காங்க. பக்கத்து தோட்டத்துக்காரங்க எப்படி என்னன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா, அதனால வந்துட்டு நாங்கள் பூவெல்லாம் பொறிக்கல, சும்மா பார்த்து ரசிச்சுட்டு டைரெக்டாக வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டோம். அண்ட் போனதுமே வந்துட்டு அந்த ஆம்பியன்ஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு.
அப்படின்னு நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தோட்டத்துக்கு நடுவில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே லைவாக பார்க்குற மாதிரி எங்களுக்கு இருந்தது. எல்லாம் சரிங்க வேடி பார்த்து ஏமா பியமா நாட்டு மாட்டு பால் உங்களோட நாட்டு மால் டீ இப்ப டீ கேட்டேன் நான் இப்ப இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து சப்பாத்தி, நாட்டுக்கோழி குழம்பு நைட்டுக்கு, நாளைக்கு காலையில இட்லி மட்டன் குழம்பு, சரி அங்க வச்சு இட்லி மட்டன் பிரியாணி இதெல்லாம். அண்ட் சொன்னேன் இல்லைங்களா ஒரு 4 பேருக்கு தேங்க் பண்ணணும், அதை நான் சொல்லிடுறேன். எங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி கிடச்சிதுன்னு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. பட் இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். குழந்தைங்களோட ஃபுட்பால் கிளாஸில் போய் தான் நாங்கள் எல்லோரும் பழகணும். இந்த 2 இயர்ஸில் வந்து இவ்வளோ ஜெல் ஆகும் அப்படின்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. எனிவேஸ் வந்துட்டு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. இது தொடர்ந்து ஒரு ஆரோக்கியமான வழியில் இது போகணும் அப்படிங்கிறது எங்கள் எல்லாரோடைய எதிர்பார்ப்பும் தான். கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் வந்துட்டு நம்ம ஜெல் ஆகிட்டோம், ஓகே, நம்ம பார்ட்னர்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் ஆகலையே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளான் நாங்கள் போட்டோம், ஓகேவா. பட் நாங்கள் எதிர்பார்த்ததை அழகாக அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஸோ போனோடனே எல்லோரும் சொன்ன இல்லையா குக்கிங்க்கு வேணுங்கிறத ரெடி பண்ணி வச்சுட்டு ஆளுக்கு ஒரு காஃபி போட்டு குடித்தோம். எனக்கு கொஞ்சம் வயிறு அப்செட்டாக இருந்தனால ஜீரக தண்ணி போட்டு சூடாக குடிச்சாச்சு அன்னைக்கு நைட்டு. அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபுல்லாக வந்து சமைக்கவே ஆரம்பித்தோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி நாங்கள் பிளான் பண்ணதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க. என்னன்னா லேடிஸ் ஈஸியாக ஜெல் ஆகிடும் இல்லையா, பட் ஜென்ஸ்க்கு வந்து எப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதுவே டீனேஜாக இருக்குது அப்படின்னா ஈஸியாக ஆகிடுவாங்க. பட் ஒரு 35க்கு மேலே அவங்க ஆகுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் நினச்சோம் நாங்கள். பட் இல்லை, அவங்க வந்து ரொம்ப ஜென்டிலாக அவங்களோட பிஸ்னஸ் பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எங்களை கலாய்க்க ஆரம்பித்தாங்க. அப்படியே வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியே ஒருத்தரோட ஒருத்தர் ஜெல் ஆகிட்டு எல்லா வேலைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துட்டு ஷேர் பண்ணி. அண்ட் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் பற்றி எனக்கு தெரியும், ஈகோ பார்க்க மாட்டாங்க. அவங்கள பற்றி எனக்கு தெரியும், பட் மற்றவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி மற்றவங்கள பற்றி இவருக்கும் தெரியாது இல்லையா. ஸோ ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இந்த ட்ரிப் எங்களுக்கு அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். எனிவேஸ் கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்க 4 பேருமே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இல்லையா, அதுக்காக தான். அண்ட் அன்னைக்கு நைட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாட்டுக்கோழி வரும்போதே வாங்கிட்டு போயிட்டோம். நாங்கள் போயிட்டு நந்தினி தான் டின்னருக்கு வந்து அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க. நான் வந்து எக்ஸஸாக இருக்க வேலை எல்லாமே நைட்டு டின்னருக்கு நான் பண்ணி கொடுத்தேன். லைக் சப்பாத்தி மாவு வந்து திவ்யா தேய்ச்சி கொடுத்தாங்க. ஒருத்தர் வந்து மாவு தேய்ச்சோம், ஒருத்தர் சப்பாத்தி போட்டு எடுத்தோம். அண்ட் நானும் ஹஸ்பண்ட் வந்தும் நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னு சொன்னனால எங்களுக்கு வந்து தனியாக மஷ்ரூம் வாங்கிட்டு போயிட்டோம் போகும்போதே. அதனால் ரிஜியா வந்து எங்களுக்கு மஷ்ரூம் கிரேவி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் போகும்போதே இந்த ரீல்ஸ்லாம் வரும் தெரியுமா, இந்த ரீல் எடுக்கணும் அந்த ரீல் எடுக்கணும், ஃபுல்லாக ரீலை சேவ் பண்ணி வச்சுருப்போம். பட் ஸ்பாட்டுக்கு போனோன்னு எல்லாத்தையும் மறந்துடுவோம்ல, அந்த மாதிரி தான் அன்றைக்கி நடந்தது. ஸோ ஒரு ட்ரெண்டிங் ரீல் எடுத்து பண்ணலான்னு ஒரு 10 வீடியோஸ் மேலே எடுத்தோம். பட் எல்லாமே செம்மையாக ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எனிவேஸ் அந்த மொமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு மைண்டில் செரிஷ் பண்ணுற மாதிரியான ஒரு மொமெண்ட்ஸாக தான் இருந்தது. அண்ட் நாட்டுக்கோழி பாருங்களேன், அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. நான் சாப்பிடல, பட் இருந்தாலும் அந்த ஃபீல் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேணும்னா நான் வந்து நந்தினிகிட்ட சொல்லி ஒரு நாள் சமைக்கும் போது அந்த ரெசிபி வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அண்ட் இதுதாங்க நான் அங்கே போய் ரொம்ப ஆச்சரியப்பட்டது, மின்மினி பூச்சி. என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் மின்மினி பூச்சியை லைவாக பார்த்தேன். நான் நினச்சேன் அதில் வந்து ஏதோ ஒரு ஃபயர் மாதிரி தீ மாதிரி வருமாட்டிருக்குன்ட்டு. பட் அந்த பூச்சியோட பாடியில் ஏற்படுற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் தான் அந்த பிளிங்க் ஆகிட்டே அந்த லைட்டிங்ஸ் வந்து வர்றது. நான் இவ்வளோ நாள் வந்து அது ஒரு நெருப்பு வருது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் அந்த இருட்டுக்குள்ளே அதை பார்க்குறக்கு உண்மையாகவே அந்த கில்லி படத்தில் த்ரிஷா பார்ப்பாங்க இல்லையா, காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. செம்ம சூப்பராக இருந்தது எனக்கு அந்த மின்மினி பூச்சியை லைவாக பார்க்கும்போது. அண்ட் குழந்தைங்களும்
பசங்களும் நைட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தானுங்க. நாங்களும் வந்துட்டு சரி அவனுங்களாம் டயர்டாகி தூங்குற வரைக்கும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அண்ட் நைட் சப்பாத்தி சிக்கன் கறி எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டானுங்க. கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உட்காந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி உட்காந்துட்டு அப்புறம் ஒரு வழியாக தூங்க வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ரிஜியாவோட பெரிய பையனுக்கு மட்டும் எனக்கு ஆனுவல் டே அப்படிங்கிறனால தம்பி மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்தான். ஸோ அவனையும் வந்து சாப்பிட வச்சு தூங்க வச்சாச்சு. பட் எனக்கும் நந்தினிக்கும் மட்டும் புது இடங்கிறனாலே என்னன்னு தெரியல 3:30 மணி வரைக்கும் நாங்கள் 2 பேரும் தூங்காமல் பேசிகிட்டே இருந்தோம். அண்ட் காலையில் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. நான் எந்திரிக்கிறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் எந்திரிச்சு அந்த நேச்சர் அந்த சன்ரைஸ்லாம் அழகாக கேப்சர் அண்ட் இவர் எங்கே போய் இந்த மரம் செடியை பார்த்தாலும் அவரோட வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவார். அன்றைக்கும் வந்துட்டு வாழை தோட்டத்தை பார்த்தோன்னே நான் சாப்பிட்றதுக்கு வந்து வாழையில வெட்டிட்டு வந்து கொடுத்தாரு. அண்ட் நம்ம ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அவங்க 4 பேருக்குமே. ஸோ ஏன்னா ஆளுக்கு ஒரு வேலையை இழுத்து போட்டு செஞ்சது எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறக்கு. ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் ஒய்ஃபுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறது வந்துட்டு அவங்களுக்கு ஆகிடும், அவங்க ஃபேமிலிக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கில் ஆகிடும். பட் வெளியில் இந்த மாதிரி வரும்போது எந்த ஒரு இதுவும் பார்க்காம ஈகோ பார்க்காம லைக் வந்துட்டு ஒரு நம்ம ஃபேமிலி அப்படின்னு வந்து இறங்கி செய்யறது அப்படி அது வந்து ரொம்ப ஈஸியாக நடக்காது இல்லையா. அது வந்து அவங்க 4 பேர்கிட்டையுமே நான் பார்த்தேன். இவர் மாதிரி தான் அவங்க 3 பேருமே இருக்காங்க. அது வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலியாகிடுச்சு. பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்னர்ஸுமே ஓரளவு நம்ம வீட்டுக்காரங்க மாதிரியே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் குழந்தைங்களையுமே கூட்டிகிட்டு போனது பார்த்தீங்கன்னா வீணாவே போகலை, சொல்லவே வேண்டாம். தண்ணியை பார்த்ததுலேருந்து எப்போ இறங்குவேன்ட்டே இருந்தானுங்க. நாங்கள் வந்து சொல்லிட்டோம் ஸ்ட்ரிக்டாக வெயில் வர வரைக்கும் தண்ணிக்கிட்டேயே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி கரெக்டாக ஒரு 11-12 o'clock நல்ல வெயில் வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் போய் இறங்குனானுங்க. போன காரியம் வீணாக போகலைங்கிற மாதிரி அவனுங்களுக்கு அவங்க காரியம் வந்து சூப்பராக வந்து அன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பராக முடிச்சானுங்க. அது வந்து நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம அவங்களுக்காக தானே போனோம், சரி எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறது இல்லைங்கிற மாதிரி தான், ஒரு வெக்கேஷன் போன மாதிரி தான் போனோம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தானுங்க, சும்மா சொல்லவே முடியும். அண்ட் அன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் வந்து போய் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஃபிஷ்ஷும் மட்டனும். வந்தவொடனே நான் தான் வந்து பிரியாணி பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாலண்டரியாக இறங்கிட்டேன். இருந்தாலும் நான் வந்து ஆசையாக சமைப்பேன், எனக்கு தெரியும். பட் ஏதாவது சொதப்பல் ஆயிருமோங்கிற ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு குறை சொல்லிடுவாங்களோ, நான் நல்லா இல்லாமல் போயிடுவோங்கிற ஒரு பயத்திலேயே தான் நான் சமைச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப ஆசையாக சமைச்சேன், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஒருவேளை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன்னா அது எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் பார்க்கல, அவரும் பார்க்கல, ஹஸ்பண்டும் பார்க்கல. பட் சாப்பிட்டவங்க எல்லாருமே அது உண்மையாக நல்லா இருந்ததான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. பட் எல்லாரும் என்னை அப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது இன்னுமே என்னால் மறக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து என்ன செஞ்சு கொடுத்தாலும் ஏதாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால வந்து நமக்கு அங்கே சமைக்கணுங்கிற ஒரு ஆசையுமே வரவே வராது இல்லையா. பட் இங்கே நான் சமைச்சது என்னை அப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்க. சூப்பராக இருக்குன்ட்டு சும்மா ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். பட் எல்லாருமே வாய் விட்டு அவ்வளோ தடவை நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தது. இன்னும் எனக்கு ஒரு மாதிரி அந்த கூஸ்பம் மூடில் தான் நான் இருக்கேன். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்காக தான் இல்லையா. அது எல்லாருமே சேர்ந்து சொல்லும்போது அது ஒரு வேற மாதிரி ஒரு வைப்ரேஷன் கொடுத்துச்சு எனக்கு. அண்ட் ஃபிஷ்ஷுமே வந்து நான் தான் மேரினேட் பண்ணேன், நல்லா செட் ஆகிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணோம்னா நல்லா மேரினேஷன் கொடுத்து வெயிலில் வச்சிட்டோம். பிரியாணி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் வெயிலில் வச்சிட்டோம். அது வந்து நல்லா மேரினேஷன் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தோட்டத்தில் போய் இளநீ பொறிச்சு குடித்தோம். இது அதோட நல்லா இருந்தது. ஒரே கேர்ள்ஸில் வந்து நான் ஃபுல் இளநீ குடித்தேன். தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சு முடிச்சிட்டோம். அண்ட் ஹஸ்பண்ட்க்கும் நந்தினிக்கும் வந்து அன்னைக்கு ரொம்ப காய்ச்சலாக ஃபீவர் அந்த மாதிரி இருந்தது, கோல்டு காஃபாக இருந்தது. அதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு அந்த தோட்டத்துக்கார ஐயா. என்னென்னா இந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்துட்டு இளநீ இருக்கு இல்லைங்களா, உள்ள
தேங்காய் இல்லாத இளநியாக குடிச்சிங்க அப்படின்னா சளி காய்ச்சல் தொந்தரவு மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது, எந்த சீசனில் வேணால் எத்தனை இளநீ வேணால் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஹஸ்பண்ட் போய் தேடி எடுத்து அந்த மாதிரி இளநீ கொண்டு வந்தாங்க. அதனால் அவங்க 2 பேரும் அந்த இளநீ மட்டும் குடிச்சிக்கிட்டாங்க. யாதவ் குட்டிக்கும் அந்த இளநியை கொடுத்தாச்சு. பிகாஸ் இவங்களுக்கு தான் அடிக்கடி சளி பிடிக்கும். அதனால் ஸோ அன்னைக்கு டே வந்து இப்படி தாங்க செம்ம ஜாலியாக போச்சு. அண்ட் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் பார்ட்னர்ஸ் 4 பேருக்குமே ரொம்ப நன்றி. பிகாஸ் எங்களுக்காக அந்த தருணத்தை வந்து நீங்களும் கூடவே இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகி இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்கள் 3 ஃபேமிலிக்கும் நாங்கள் கப்பிள்ஸ் தான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அதை இந்த வீடியோவில் சொல்கிறதுல இன்னுமே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம்தான். அண்ட் அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்மளோட நியூ இயர் ரெசல்யூஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காது கொடுத்து கேளுங்க, ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும். என்னென்னா, இந்த இளநீ வெட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, இந்த தாத்தா தான் இந்த ஃபார்ம் ஹவுஸோட எக்ஸ் ஓனர், ஓகேவா? பழைய ஓனர். இவங்க கிட்ட இருந்து தான் நம்ம ஃப்ரெண்ட் வந்து இந்த லேண்ட் வாங்கியிருக்காங்க. பட் இவங்க வந்து எப்படி அவங்க கிட்ட இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏதோ அது எனக்கு தெரியாது. பட் என்னென்னா, இப்போ இந்த தாத்தா வந்து அவர் ஃபர்ஸ்ட் எப்படி அவர் ஓனராக இருக்கும்போது இந்த தோட்டத்தை பார்த்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பயும் பார்த்துக்கிறாரு. ஒன்லி பிகாஸ் ஆஃப் என் ஃப்ரெண்ட் அவங்க ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அந்த அண்ணாவும் ரிஜியாவும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து என்கிட்ட சேல் பண்ணது மறந்துடுங்க, நீங்கள் வச்சுருக்கும் போது எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அழகாக வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவரும் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஃபார்ம் லேண்டை. ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் இந்த மனசு வராது. லைக் வாங்கிட்டாங்க அப்படின்னா இது நம்மளோடது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் இருக்கும். அண்ட் வித்துட்டாங்க அப்படின்னா வித்தாச்சு, இனி அது நம்மளோடது இல்லை அப்படிங்கிற ஒரு இதோடு தான் அவங்களும் இருப்பாங்க, வித்தவங்களுமே. அண்ட் ஒவ்வொரு தடவை அதை கிராஸ் பண்ணி அந்த லேண்டை கிராஸ் பண்ணி, ஏன்னா அதே ஊருக்குள்ளே தான் இருக்காங்க இல்லையா, ஸோ அதை கிராஸ் பண்ணி போகும்போது அவங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் இவங்க வந்து அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸ்க்குமே இடம் கொடுக்கவே விடலைன்னு நான் நினைக்கிறேன். நானும் ஹஸ்பண்டும் அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்காது. லைக் வந்துட்டு வித்துட்டாங்க அப்படின்னா வித்துட்ட போக வேண்டியதானே, அப்படிதான் பல பேர் யோசிப்பாங்க. பட் இவங்க இவ்வளோ அழகாக அவர்கிட்டயே கொடுத்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்குமே எந்த கவலையும் இல்லாமல் இந்த வயசுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு இல்லையா, அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அதில் இருக்கிற வேலைகளை செய்கிறதா அவருக்கு இந்த வயசில் இருக்க சந்தோஷம் அப்படின்னு நானும் அவரும் பேசிட்டோம். என் ஹஸ்பண்டும் நானும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு நல்ல விஷயத்த மட்டும் நம்ம எடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இவங்க கிட்ட இருந்து இந்த ஒரு நல்ல விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. வாங்கிட்டோமா அது எங்களோடது அப்படின்னு இல்லாமல் அவர் ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக அதை விற்கிற சூழ்நிலை, பட் அந்த ஃபீலை வித்துட்டோங்கிற கவலையை அவருக்கு இந்த வயசுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்ட்டு அதை யோசிச்சு பண்ணியிருக்காங்க இல்லையா, அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி இந்த 4 ஃபேமிலிக்குள்ளேயே இருந்து நிறைய நல்ல விஷயங்களை நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை நீங்களும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? அண்ட் என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் போயிடலாமா அந்த பாயிண்ட்டுக்கு. என்னன்னா, ஆஸ் அ யூடியூபராக இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா ஒரு விமன் விளாகராக இந்த 3 இயர்ஸ் ஆச்சுங்க. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆச்சு. ஒரு 1000 வீடியோஸ் நான் போட்டிருக்கேங்க. நான் இப்போ தான் அதை செக் பண்ணேன். 1000 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். மேபி பெருசாக ரீச் ஆகாமல் இருக்கலாம். பட் என்னோட வீடியோஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சர்க்கிள் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ரெகுலராக பார்க்குறீங்க, ரெகுலராக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, விஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அண்ட் அதில் ஒரு சிலர் என்னன்னா, நான் ரொம்ப ஹார்ஷாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன். நான் இதுக்கு பின்னாடி போடுற உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு எந்த நெசசரியும் கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு பொண்ணு வீட்டில் வேலை செஞ்சு என்னோட வீட்டு வேலைகளில் ஒரு நாளும் நான் எந்த குறையும் வச்சதில்லை. என் குழந்தைக்கு
எனக்கு ஹஸ்பண்ட்க்கும் நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்கறதுல, நல்ல வந்துட்டு அவங்கள வந்து ஒரு அழகான சூழ்நிலையில் வச்சுக்கிறதுல நான் எந்த குறையும் வச்சது கிடையாது. அண்ட் ஆஸ் அ உமன் ஆண்டர்பிரினரா, மேக்கப் ஆர்டிஸ்டா என்னோட பிஸ்னஸ்லேயும் நான் அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் லைக் என்னென்னா, என் ஹஸ்பண்ட் என்னை நம்பி ஒரு ஒரு சர்டைன் அமௌண்ட் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அதில் ட்ரிபிள் த அமௌண்ட் அவருக்கு நான் ரிட்டர்ன்ஸ் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நான் பண்ணுற எல்லா பிஸ்னஸ்லையுமே என்னை நான் ப்ரூவ் பண்ணி தான் அவருக்கு வந்து என் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நான் வளர்த்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த யூடியூப்லேயுமே நான் வந்திருக்கேன். ஸோ யூடியூப் மட்டும் கிடையாது, பொதுவாகவே பொண்ணுங்களை வேலைக்கு போகிற பொண்ணாகட்டும், வீட்டில் இருக்க பொண்ணாகட்டும், சும்மா நொய்யின்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அதை உங்களுக்குள்ளேயே பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்னோட குட் லக்கா பேட் லக்கான்னு தெரியல, நீங்கள் என்னை பற்றி கொடுக்குற எல்லா கமெண்ட்ஸுமே பாசிட்டிவ். அது தெரியாத யாரோ ஒருத்தரோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸோ யாராவது ஒருத்தர் பண்ணாங்கன்னா எனக்கு தெரியாது. பட் தெரிஞ்சவங்களே பண்ணும்போது அது உங்களோட பேட் லக்கா இல்லை என்னோட பேட் லக்கான்னு தெரியல, என் காதுக்கு அது வருது. அது பட் நான் முடிஞ்ச அளவு அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிகாஸ் நான் இந்த ஒவ்வொரு நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் நான் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த 3 years வந்து எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது. என் ஹஸ்பண்டோ என் குழந்தையோ எந்த இடத்துலையும் என்னால் முகம் சுழிக்காத அளவுக்கு ஒரு டிக்னிட்டியோட நான் இந்த யூடியூப் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் சேனலை. ஸோ இது எல்லாமே எனக்கு தெரியும். நானும் ஒரு எஜுகேட்டட் தான், நானும் ஒரு நல்ல ஃபேமிலியில் அழகான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு. இப்போ ஒரு சூப்பரான குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு. எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ரொம்ப ஹார்ஷா, ரொம்ப கோவமா, பட் கொஞ்சம் மைல்டான டோன்ல நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். பொண்ணுங்க எங்க போனாலும் நொய்யின்னு ஜட்ஜ் பண்றது கொஞ்சம் நிறுத்துங்க. ஓகேவா? உங்களுக்கு அவங்க பண்றது பிடிக்கல அப்படின்னா பார்க்காதீங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் கிரிஞ்சா பேசுறதோவோ இல்லை பூமரா வந்து பேசுறதவோ ஃபீல் பண்ணீங்கன்னா என் வீடியோஸ் பார்க்காதீங்கன்னு. பிகாஸ் எதுக்கு ஒரு கிரிஞ்ச் ஸ்டேட்மெண்ட், ஒரு கிரிஞ்ச் வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஏன் பிபி சுகர்லாம் வரணும்? உங்கள் ஆரோக்கியத்துக்காக தான் நான் சொல்கிறேன். என்னோட வீடியோஸ் பார்க்காம அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் வந்துட்டு இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, இந்த 32 yearsல என்னை பற்றின நிறையா நல்லது கெட்ட விஷயங்கள், என்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களையும் எப்படி காதில் வாங்கிட்டு வாங்காத மாதிரி எனக்கு தெரியாதவங்கள்லேருந்து என்னோட க்ளோஸ்டு சர்க்கிள்ஸ் வரைக்கும் என்னை பற்றி கொடுத்த எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்தும் பார்க்காத மாதிரியும் கேட்டும் கேட்காத மாதிரியும் கடந்து வந்தனும். இதுக்கப்புறம் இந்த 2025க்கு அப்புறமும் அதே மாதிரி தான் நான் இருக்க போகிறேன். போன வருஷம் வந்து என்னோட ரெசல்யூஷனை நான் ஃபாலோ பண்ணுறதில்ல, அதனால நான் ரெசல்யூஷனை எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த வருஷம் நான் எடுத்த ரெசல்யூஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். யார் என்ன பேசினாலும் இது வரைக்கும் எப்படி கண்டும் காணாமல் இருந்தனோ இனிமேலும் அப்படி தான் கண்டும் காணாமல் போக போகிறேன். என்னோட இந்த ஸ்டேட்மெண்ட் எத்தனை பொண்ணுங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது கீழே மறக்காம நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பொதுவான ஒரு விஷயமா நான் சொல்லலை, எனக்கு நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள்ல இருந்து இனிமே இதெல்லாம் நான் பண்ண போறேன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அதைத்தான் நான் ஸ்ட்ராங்கா இனிமேல் ஃபாலோ பண்ணவும் போறேன். ஓகேவா? அண்ட் இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோஸை பார்த்து ரசிச்சதுக்கு ரொம்ப 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 நன்றிகள். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு அழகான தருணத்தை இன்னும் அழகா உங்களுக்கு கேப்சர் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டாக நான் தரேன். அண்ட் டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறது பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, என்னோட டே டு டே லைஃப்பை நான் அழகாக டாக்குமெண்ட் பண்ணி என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் காமிக்க தான் போகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.